இப்போ டைஸும் பார்க்குறோம். மொத்தம் 3 ரூல் இருக்குது. என்ன ரூல்னால், இப்போ ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1 பாருங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 2 4, இன்னொரு 2வது டைஸில் 2 6 4ன்னு இருக்குது. இது எப்படி சேம் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ 2 4, ஃபஸ்ட்டு டைஸில் 2 4 3ன்னு இருக்குது. 2வது டைஸ்லேயும் 2 4 3ன்னு இருக்குது. அப்போ சேம் நம்பர் கொடுக்கும்போது 3ன் எதிர்பக்கம் 6, 3ன் எதிர்பக்கம் 6, அதாவது 2 4 சேமாக இருக்குது. இதுலேயும் 2 4 சேமாக இருக்குது. அப்போ 2 4 நேராக அடுத்து என்ன இருக்குது 3, இங்கேயும் 2 4க்கு அப்புறம் அடுத்து 6. அப்போ 3ன் எதிர்பக்கம் 6, 6ன் எதிர்பக்கம் 3. இது ரூல் நம்பர் 1. 2வது ரூல் பாருங்கள். இந்த 2 படத்துலேயும் சேமாக இந்த பேஜில் 4 4 இருக்கா, அந்த இதில் அப்போ 4 அப்படி 2லையும் எடுத்து எழுதியிருக்காங்க. 4க்கு அப்புறம் என்ன இருக்குது ரிவர்ஸில் 3 2, இங்கே என்ன இருக்குது 4க்கு அப்புறம் 5 6 இருக்குது. அப்போ 3ன் எதிர்பக்கம் என்ன ஒரு 5, 6 2ன் எதிர்பக்கம் 6. அதாவது சேம் சைடில் இருக்கணும். இந்த சைடில் 4, அதே சைடில் 4 இருக்கிறதுனால தான் நம்ம இதை வந்து ரிவர்ஸில் எடுத்து எழுதி 3ன் எதிர்பக்கம் 5, 2ன் எதிர்பக்கம் 6ன்னு எடுக்கும். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 பாருங்கள். இதில் வந்து எந்த ஒரு படம் கொடுத்தாலும் அந்த படத்தில் உள்ள நம்பர் வந்து அதற்கு எதிர்பக்கமாக இருக்குது. அப்போ 1ன் எதிர்பக்கம் எதை இருக்க முடியாது, 3 4 இருக்க முடியாது. 1ன் எதிர்பக்கம் 3 4 இருக்க முடியாது. இது ரூல் நம்பர் 3. ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1 என்னென்னா, 2 படத்துலையும் சேம் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ 3வது நம்பர் அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கும். அதாவது இங்கே 2 4 இருக்குது, இங்கே 2 4 இருக்குது. அப்போ அந்த 3ன் எதிர்பக்கம் என்ன தான் இருக்கும் 6. அதே மாதிரி ரூல் நம்பர் 2ல் சேம் சைடில் ஒரே நம்பர் இருந்தால் மீதி நம்பர் அதுக்கு எதிர்பக்கமாக இருக்குது. அது ரிவர்ஸில் எழுதிக்கணும். 4 3 2, அப்புறம் இங்கே என்ன இருக்குது 4 5. அப்போ 3ன் எதிர்பக்கம் 5, 2ன் எதிர்பக்கம் 6. ரூல் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு படத்தில் உள்ள நம்பர் அதுக்கே அது எதிர்பக்கமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ 1ன் எதிர்பக்கம் 3 4 இருக்க முடியாது, 4ன் எதிர்பக்கம் 3 1. அதாவது சேம் ஒரு படத்தில் உள்ள நம்பர் அதுக்கே எதிர்பக்கமாக இருக்க முடியாது. இதுதான் டைஸோட மெத்தட்.